ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தூக்கம் வர்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சோர்வு நம்மை விட்டு அகன்று போகும். ஆமென். என்ன அகன்று போகும்? இனி நான் சோர்ந்து போக மாட்டேன். அன்பு ஐயா அழகா ஒரு பாடல பாடி இருக்கிறார். சோர்ந்து போகாதே மனமே, பாடுங்க. சோர்ந்து போ. நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, நீங்க கூட என்கிட்ட சொல்லிருக்கீங்க, கவலைப்படாதீங்க பாஸ்டர், ஆனா நீங்க கவலையில உட்கார்ந்துருப்பீங்க. நான் கூட சில ஆள்கிட்ட சோர்ந்து போகாதீங்க பிரதர்னோ, ஆனா நமக்கு சோர்வு வந்துடும். நீங்க கூட உங்க வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிருப்பீங்க, கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க, ஆனா நீங்க எங்க உட்கார்ந்துருப்பீங்க? பேசுங்க. இன்னைக்கு நீங்க பேச போறீங்க. இன்னைக்கு நான் தாட்டு போட்டுலாம் பிரசங்கம் பண்ண போறது இல்ல. நம்மளுக்கு தெளிவா இன்னைக்கு சில சோர்வுகளை உங்களை விட்டு எடுத்து போட போகிறேன். சில சோர்வுகளை வேரோட பிடுங்கி போட போகிறேன். சில சோர்வுகளை ஒட்ட வெட்டி போட போகிறோம். சில சோர்வுகளை இனிமேலால் உங்க பக்கத்துல வரக்கூடாத அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்க சொல்ல 18ஆம் அதிகாரத்தினுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். லூக்கா 18. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். உவமையை சொன்னார். போதும். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இன்று வல்லமைக்கு பொறுத்து பிள்ளைகளை பார்த்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சோர்ந்து போகாதிருங்க, சோர்ந்து போகாதிருங்க. அடிக்கடி நான் என்னையே தட்டி கொடுப்பது உண்டு. நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருக்கீங்களா இல்லையா? உங்க தோளையே நீங்க தட்டணும். பிரைட்லின் கவலைப்படாதடா, இதெல்லாம் நடக்கும்னா நீங்களே உங்க, எதுக்கு பிரைட்லின் சொல்லிடக்கூடாது, நீங்க உங்க பேரை சொல்லணும். என்ன, நீங்க உங்க பேரை சொல்லி கவலைப்படாதடா மச்சான் கவலைப்படாத அப்படி நீங்களே சொல்லணும். அப்பதான் அந்த சோர்வு உங்களை விட்டு விலகி போகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு ஆசை இருக்கும். யாருக்கு? எனக்கு, உங்களுக்கு ஆசை இருக்கும். ஆனா 5 மணிக்கு மேலதான் என்ன வரும்? தூக்கமே வரும். 5 மணிக்கு திடீர்னு ஆண்டவர் எழுப்பி விடுவார். எழுப்பி விட்ட உடனே தூக்கம் வர்ற நேரம் சொல்லணும், பிரைட்லின் தூங்காதடா, வேணாண்டா, இது சாபம், இது பாவம், சோம்பலின் அப்பத்தை புசிக்காத அப்படின்னு நீங்க தட்டி கொடுத்துட்டீங்கன்னா அந்த சோம்பலின் ஆவி உங்களை விட்டு போகும். அப்ப சோம்பலை, அந்த சோர்வுகளை நம்மை விட்டு அகற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்கு. ஹல்லேலூயா. அங்க இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்கள். சோர்ந்து